ஹலோ ப்ரோ, உங்கள் பேர்? ஆசிம். ஓகே ப்ரோ. இன்னும் 4-5 நாளில் ஐபிஎல் வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் எந்த டீம் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷன். என்னோட ஃபேவரட் டீம் மும்பை. ஆப்வியஸ்லி மும்பை தான். மும்பை தான் ஜெயிப்பாங்க. மும்பை தான் கண்டிப்பாக. ஸோ எதனால் அவ்வளோ அஷ்யூர்டாக சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியன் கோரை வச்சு விளையாடுற டீமுங்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கிறது மும்பை தான். ஸோ மும்பை ஆப்வியஸ்லி. இப்போ கூட T20 வேர்ல்ட் கப்பில் 5 பேர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், பும்ரா, திலக் வர்மா, ஆப்வியஸ்லி மும்பைக்கு ராஜா ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ மும்பை. ஓகே ப்ரோ. மும்பை அடுத்தபடி வேறு எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் எடுத்துக்கலாம். போன தடவை ரன்னர்ஸ் அப்பா வந்தாங்க. ஏன்னா அந்த மேட்ச் மட்டும் பும்ராவை மட்டும் ஐயரை மட்டும் நம்ம விக்கெட் எடுத்தோம்னா மும்பையே ஃபைனலிஸ்ட் போயிருப்பாங்க. ஸோ அந்த இதில் இருக்கனால ஆப்வியஸ்லி பஞ்சாப். நெக்ஸ்ட் இப்போ ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்காங்க. அவங்க ஏதாவது திரும்ப இந்த வருஷம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆல்வேஸ் மும்பை. மும்பை அபவுட் திஸ் டீம் ப்ரோ. இப்போ தான் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 2 இயர்ஸ் பார்ப்போம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஸ்டாம்ப. ஆனால் 6-6ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே மும்பை தான். இந்த டைம் 6th டைம் வந்து மும்பை தான். ஓகே. இப்போ இந்த வருஷம் சென்னை டீமுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லி சான்ஸ் இல்லை. டோனி என்னதான் இருந்தாலும் லாஸ்ட் டீம் சென்னை ஆயிடும். ஆமாம், எனக்கு கமெண்ட்ல கூட திட்டுவாங்க. மும்பை தான் எப்போவுமே. நம்ம எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஓகே. உங்களோட ஃபேவரட் டீம் சிஎஸ்கே. ஓகே. ஸ்ட்ராங்கான டீம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த வருஷம் இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டீம் தோணும்? இந்த வருஷம் மும்பையும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆர்சிபியும் அசல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மும்பை இந்த வருஷம் ஜெயிக்குமோன்னு நினைக்கிறேன். மும்பை அவங்க பேட்டிங் லைனு இப்போ சூரியகுமார் யாதவ் இருக்கிற கேப்டன்ஷிப்பும் பார்த்தப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக மும்பை வந்து எல்லா வருஷமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸாக அவங்களால ஜெயிக்க முடியல. ஆமாம் ப்ரோ. ஆனால் இந்த வருஷம் சூரியகுமாரோட லீடர்ஷிப் நல்லா இருக்கு. ரோஹித் சர்மாவும் இன்ஃபார்ம் ஃபிட்னஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஹோப் தான் ஜெயிப்பாங்களோன்ட்டு. பட் ஆனால் சிஎஸ்கே வின் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. பிளே ஆஃப்ஸ்க்கு 4 டீம்ஸ் போவாங்கல்ல, எந்த டீம்ஸ்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன்? மும்பை, சென்னை, ஆர்சிபி, பஞ்சாப் ப்ரோ. பஞ்சாப் ஆக்சுவலாக அவங்க போன வருஷமே ரன்னர்ஸ் அப். ஆமாம், பஞ்சாப் ஜஸ்ட் மிஸ்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கப் போயிடுச்சு. ஆமாம். ஸோ ஓகே ப்ரோ. உங்கள் சிஎஸ்கே அடுத்து உங்களோட ஃபேவரட் ஐபிஎல் டீம்னா எந்த டீம் சூஸ் பண்ணுங்க? அப்போலாம் இல்லை ப்ரோ. ஜென்ரலாக கிரிக்கெட் எல்லா டீம்ஸும் ஃபேவரட் தான். பட் சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் கிடையாது, சிஎஸ்கே தான். பட் ஆனால் இந்த வருஷம் எம்ஐ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட ஃபேவரட் டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே. ஓகே. இப்போது இந்த வருஷம் எந்த டீம் வந்து நீங்கள் ஜெயிப்பாங்கன்னு நம்புறீங்க, நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, ப்ரிடிக்ஷனே இல்லை. ஏன்னா எல்லாருமே டஃப்பாக இருக்காங்க. ஆர்சிபிலாம் பயங்கரமான ஸ்குவாடோட வராங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆமாம். ப்ளஸ் சிஎஸ்கேவும் யங்ஸ்டர்ஸாக நிறைய இது பண்ணி ஆக்சுவலாக இந்த வருஷம் தான் சிஎஸ்கேல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டஃப் தான் ப்ரோ. அது ப்ரெடிக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. நான் என் பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, நான் ஜெயிக்கணும்னு நினச்சா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். பட் ஆனால் டஃப் நிறைய இருக்குது. தெரில அந்த டைமில் டீம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 சீசனாக எஸ்ஆர்ஹெச் போட்டு பொழந்தாங்க. ஸ்டார்டிங் பார்க்கும்போது நம்ம ஓகே எஸ்ஆர்ஹெச் தான் நினச்சி வின் ஆகிடும்னு நினச்சா, லாஸ்ட்டில் அப்படியே அவங்க ஃபுல்லாகவே ஃபார்ம் அவுட் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் சூப்பராக ஆடுறாங்க, பட் லாஸ்ட்டில் கொஞ்சம் அதுதான் அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம நல்லா போனாடி சிஎஸ்கே தெரியும் ரொம்ப டவுன்ஃபால். அது மேட்சே 2-3 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்போம் போல அதில். ஸோ லாஸ்ட்டில் தான் இந்த வருஷம் சிஎஸ்கே கண்டிப்பாக கம்பேக் இருக்கு. லாஸ்ட்டில் வந்து புதுசாக யங்ஸ்டர் டெவலப்மெண்ட்ஸை மாற்றணுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஹோப்பு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இவரு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நினச்சேன் நான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ உங்கள் ஃபேவரட் டீம் வந்து சிஎஸ்கேன்னு சொன்னீங்க. சிஎஸ்கேல பர்டிகுலராக இந்த பிளேயர் வந்து இந்த சீசன் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஸோ நான் சொல்ல டெவலப்மெண்ட்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்கார், லாஸ்ட் சீசன் கூட நல்லா இருந்தார், பேர் கூட வந்துச்சு. ஃபாரினரா நம்ம இந்தியன்? இல்லை இந்தியன் பிளேயர் தான். அவருமே யங்ஸ்டர் தான். ஆயுஷ் மாத்ரேவோ? ஆயுஷ் மாத்ரே அவருமே நல்லா ஆடி இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க. பட் தோனி நம்ம சொன்ன மாதிரி தான், அவர் எப்பயுமே வந்து கிளாஸாக அவரோட ஸ்டைலில் வந்து பயங்கரமாக ஆடிட்டு. சஞ்சு சாம்சன் வேறு ஆட் ஆயிருக்காரு டீம். பெருசாக மறந்துட்டீங்களே ப்ரோ. மெயினே அதுதான், சஞ்சு சாம்சன். அவர் தான் ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த லாஸ்ட் 3 மேட்ச்லேயே. நான் தான் ஐபிஎல்ல கிங்குன்ற மாதிரி, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வேறு T20. ஆமாம். ஸோ அது எப்படி மறந்தேன்னு எனக்கே ஒரு மாதிரி. அவரு செம்ம டஃப் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் இருக்க ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச்சு ஒரு மேஜிக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. ஓகே. இப்போ உங்கள் ஃபேவரட் டீம் சிஎஸ்கே சொல்லிட்டீங்க, பட் ஆனால் ஸ்ட்ராங்கான டீம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த வருஷம் இந்த டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ இவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது எந்த டீம்? ராஜஸ்தான். எதனால?
ஜடேஜா தாங்க. ஜடேஜா இருக்கனால ஸ்ட்ராங்கா இருக்கா? கண்டிப்பா. ஓகே ப்ரோ. உங்களை பொறுத்தவரைக்கும் எது ஸ்ட்ராங்னு தோணுது? கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஓகே ஓகே சார். இப்போ வந்து உங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ ராஜஸ்தான் வந்து டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ வேற ஏதாவது ஒரு டீம் சொல்லணும்னா யாரை சொல்லுங்க? ஆர்சிபி. ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஓகே. ஆனால் நிறைய பேர் ஆர்சிபி வந்து குறைச்சி எடை போடுறாங்க. ஜடேஜா இருக்கால கம்பல்சரி ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான். ஸோ ஓகே. இப்போ லாஸ்ட் டே தான் இந்த ட்ரேட் நடந்தது. சாம்சனை கொடுத்துட்டு நம்ம ஜடேஜாவை கொடுத்துட்டு நம்ம சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணோம். ஸோ அது கரெக்டான மூவ்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கரெக்டான மூவ் தான். கரெக்டான மூவ் தான். இப்போ டிடி வின் பண்ணது யாரால? T20 வேர்ல்ட் கப் யாரால வின் பண்ணது? சாம்சனால தான். லாஸ்ட் எல்லாத்தையும் ஆக்சுவலாக அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். வெறும் 5 இன்னிங்ஸ் தான் ஆடினார். உட்கார வச்சாரு. லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் விளையாண்டாங்க. 3 இன்னிங்ஸுமே அவர் டாப் பண்ணதுனால தான் உள்ள வரைக்கும் வந்தாங்க. ஃபைனலி அவர் அந்த உள்ள வரைக்கும் வந்தது. எல்லாம் கப்பு கிடைச்சிருக்காரு நம்ம கண்டிப்பா. ஸோ ஓகே. சிஎஸ்கேக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா இந்த வருஷம்? கண்டிப்பா சிஎஸ்கே தான் வரும். சரி. ஒரு பிளே ஆஃப்க்கு ஒரு 4 டீம் போவாங்களே. ஆமா. அது எந்தெந்த டீமா இருக்கும் உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க? கொல்கத்தா, கொல்கத்தா, சிஎஸ்கே, ராஜஸ்தான், ஆர்சிபி, ஆர்ஆர், கேகேஆர், சிஎஸ்கே. இப்போ மும்பை டவுட் தான் வரது. டவுட். கண்டிப்பா வர டவுட். ஆக்சுவலா அந்த டீமே செம ஸ்ட்ராங்கா இருக்குல்ல மும்பைமே. ஸ்ட்ராங்கா இருக்கான கேப்டன் சரியில்லையே. முதல்ல இருந்த பழைய கேப்டன் இல்ல இப்போ. ஓகே. கேப்டன் இருந்தா ஆனா அவர் தான் குஜராத் டைட்டன்ஸ்க்கு டெபியூட் இயர்லயே டைட்டில் வாங்கி கொடுத்தாரு. அது அப்போ இப்போ அந்த இந்த இப்போ விளையாடு அவங்க மட்டும் விளையாடல, கேப்டன் மட்டும் தான் விளையாட கப்பல் ஓட்ட முடியும். அதுக்காக தான் சொல்றது. டீம் இந்தியா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்க? இப்போ T20ல வந்து சூரியகுமார் யாதவ் இருந்தாரு. முதலுக்குமே அடிக்கல அவர். கரெக்ட் தானே? எல்லாத்தையும் டக் அவுட் அடிச்சது எல்லாமே. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. பும்ரா இருக்காது இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் இருந்தாலுமே முக்கியமான ஆள் கேப்டன் கட்டன் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ உங்களோட ஸ்ட்ராங்கான டீம்னா ஆர்ஆர், கேகேஆர் இதெல்லாம் தான். சிஎஸ்கே கம்பல்சரி. சிஎஸ்கே லாஸ்ட் ஃபைனல் வந்து சிஎஸ்கே ராஜஸ்தான் விளையாடும். சிஎஸ்கே ராஜஸ்தான் விளையாடும். அதில் சிஎஸ்கே வின் பண்ணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 6th கப்பை தூக்குறது சென்னை தான். கண்டிப்பா தூக்கும். கேப்டன் இது டோனி கண்டிப்பா அடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் ஆவார். இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகிடும். அடிச்சுட்டு தான் அடிப்பாரு. ஓகே சார். தேங்க்யூ சார்.